ஸோ வணக்கம் நண்பா. நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் பார்த்துட்டிங்கன்னா புதுசாக ஒரு குதிரை வண்டி பார்த்துட்டிங்கன்னா விட்ருந்தானுங்க. அதை வந்து நான் நிறையா தடவை எடுத்து ஓட்டியிருக்கிறேன். ஆனால் அதில் எனிமீஸ் ஏற்றுனதே கிடையாது இது வரைக்கும். அதை எனிமீஸ் ஏற்றுனா எத்தனை டேமேஜ் போகும், டேமேஜ் போகுமா இல்லை குதிரை பறக்குமா அப்படின்ற டவுட்டு திடீர்னு வந்துச்சு. சரி எதா போய் செக் பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு என்னோடய பாட் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு போனால் வந்து பக்கத்தில் பீக்கிலேயே குதிரை இருக்கும். அதனால் அதை தேடி இறங்கினேன். குதிரையும் இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் ஒரு 2 எனிமி இருந்தானுங்க. சரி அவனுங்களை அடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா எனிமியை கண்ணில் மாட்ட மாட்டேன்றாங்க. ஆனால் ஃபுட் ஸ்டெப் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. யூஏவிலையும் காட்டுக்கிட்டே இருக்குது. சரி அதான் தேடி பார்த்து அடிக்கலான்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்டா அவனை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சைட்லேருந்து டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். சரி லைட்டாக தானே கொடுக்குறான், பாட்டாக தான் இருப்பான்னு சொல்லி அடிக்கலான்னு பார்த்தா கையில் வேறு VSK94 வந்துச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா அவன் என்னை சாவே அடிச்சிருப்பான். கையில் இந்த ஃபேமஸை வச்சுக்கிட்டு சரியான அழுத்த அழுத்திட்டான். சரி அவன் இப்போ இங்கிட்ட இல்லை, அப்போ அங்கிட்டு தான் வருவான்னு சொல்லிட்டு நான் பான்ஃபயரை போட்டு சம்மந்தமே இல்லாமல் இங்கிட்டு வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கேன். யூஏவிலையும் பின்னாடி காட்டுது. இருந்தாலும் இங்கே உட்காந்து பான்ஃபயரை போட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் விட்டுருந்தா என்னை கொன்னே போட்டிருப்பான் அவன். அதோட டப்புன்னு அவனை ஒன்ட்டா படித்து முடிச்சு விட்டேன். எதுக்கு லூட் அடிச்சு வச்சுக்கலான்னு என் பக்கத்தில் போனால் திடீர்னு ஃபுட் ஸ்டெப் காட்ட ஆரம்பிச்சிடும். பார்த்தா என் பக்கத்தில் இன்னொரு எனிமி ஒருத்தர் இருந்திருப்பான். அவனை டப்புன்னு அடித்து நாக் பண்ணி MP5 வந்து அவனை நாக் பண்ணி கில் எடுக்கலாம். சரி ஹெட்ஷாட் அடிச்சு கில் எடுத்தால் டேமேஜ் ஆச்சு இன்க்ரீஸ் ஆகுமேன்னு பார்த்தா அவனுக்கு மண்டேவே காணாம். க்ளூவால்குள்ளே மண்டையை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். நானும் மண்டையை தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் மண்டையவே காணாம். அதோட பாடியிலே அடித்து கில் எடுத்துட்டேன். குதிரை வந்து பக்கத்தில் தான் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வெள்ளை குதிரையை மட்டும்தான் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ரௌன் கலரு கருப்பு கலர்னு வச்சுருப்பானுங்க. நான் ஏறுறது எல்லாமே இந்த வெள்ளை கலர் தான். அது ஏன்னு எனக்கே தெரில. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கலர் குதிரையை பார்த்ததே இல்லை. சரி நம்மளுக்கு இந்த வெள்ளை குதிரை தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தேன். எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது. ஒருவேளை இந்த குதிரையில் ஒரு டியூரபிலிட்டி ஒரு டேமேஜு வேறு குதிரையில் வேறு மாதிரி இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நான் பார்த்து அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். சரி எங்கே அட்லீஸ்ட் அவ்வளோ தூரம் போய்கிட்டு பக்கத்துலேயே ஒரு எனிமி இருந்தான். சரி அதான் அவனை போய் ஏற்றி பார்க்கலான்னு சொல்லி ஏற்றி பார்க்க போனால் அந்த பாட்டு கூட பார்த்தீங்களா என்ன அடி அடிக்கிறான்னு இந்த குதிரையில். அதுதான் இது ஒரு மைனஸே. ஆனால் வேகமாக போகுது. அவனை வந்து ஏற்றுனதில் 53 டேமேஜ் போச்சு கைஸ். 53 டேமேஜ் தான் இந்த குதிரையோட இது போல். பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.